ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நண்பருடைய தோட்டத்துக்கு வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு போய் அங்கே உள்ள இயற்கை சார்ந்த கிராமப்புற வாழ்க்கை முறையை வந்து இப்போ வீடியோவாக நம்ம வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்கள் மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வில்லேஜ் லைஃப்பை வந்து பார்க்கலாம். நம்ம சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் நம்ம நெடுஞ்சாலையிலேயே நம்ம உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலையை வந்து நீங்கள் பார்க்கலாங்க. அதே போல் பஸ் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே, அதுவும் குறிப்பாக கிராமப்புறம் வந்து போக போக அந்த பஸ்ஸில் வந்து போடக்கூடிய அந்த சாங்கை கேட்டுக்கிட்டு போனாங்கன்னா அப்படியே மனசு இனிமையாக இருக்குதுங்க. அது வந்து அப்படியே எனக்கு வந்து பிடிக்கும். அண்ட் அதே போல் ஒரு 8 மணிக்கு நம்ம வந்து சேலம் பஸ் நிலையத்துலேருந்து ஏறினங்க. ஒரு 9 மணி வாக்கில் சரியாக வந்து ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள், பூ, பழங்கள் இதெல்லாமே வந்து ஆத்தூர் வந்து பேருந்து நிலையத்தில் வந்து இருக்குதுங்க. அதேமாரி ஆத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து லேண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே போல் ஆத்தூர் நெருங்கினோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் வளமும் இயற்கை வளமும் அப்படியே நம்மளை சுற்றி கண்ணு குளிர்ச்சியாக வந்து அதை வந்து நம்ம வந்து ரசிச்சுட்டு போகிற வண்ணமாக வந்து அமைஞ்சிருந்துச்சுங்க ஆத்தூர் பொறுத்த வரைக்கும். ஆத்தூருக்கு அடுத்ததாக தான் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி வந்து நம்ம போயிட்டுருக்குறோங்க. அதுவும் கள்ளக்குறிச்சியிலேருந்து உளுந்தூர்பேட்டை போகணும். அதே போல் கள்ளக்குறிச்சி நெருங்குற பக்கமாக தலைவாசல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவர பூமியாக இருந்துச்சுங்க. தலைவாசல்னாவே அடிக்கடியாக நியூஸில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அந்த வகையில் லாஸ்ட்டு இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனை கூட கேள்விப்பட்டிருக்கீங்க ஓகேங்களா. அதேமாரி நண்பர் தோட்டத்துக்கு ஒரு 10 மணி வரைக்கும் போயிட்டுங்க. இப்போ அந்த சீசன் டைமில் தான் வருங்களா நல்லா. ஆமாம், தூக்கணாங்குருவி இங்கே தான் பார்க்குறேன் பல வருஷம் கழிச்சு. மரமரத்தில் தான் கட்டி பார்த்துருப்பேன். தண்ணி நல்லா கண்ணாடி ஆட்டங்குதுண்ணா. இப்போ மீன் விட்டுருக்குறீங்களா? ஏன் மீன் வாங்கி விடலாம்ல? மீன் வாங்கி விடலாம். நண்பருடைய தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாயா, சோளக்கருது இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு, அதேபோல் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் செவத்துலேயே தான் வந்து கொட்டகை அமைக்கிறாங்க. சாலை வீடு மாரி அமைச்சு அதில் தான் வந்து இங்கே வந்து விவசாய பொருளெல்லாம் அடுக்கி வச்சுக்குவாங்க. அதுமாதிரி பெருச்சாளி அதிகமாக மாட்டுங்க. அதே போல் இப்போ நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும் போது வந்து குரங்கு வந்து கரும்பு சாப்பிட வந்துருச்சு. அது துரத்துறதுக்காக பட்டாசு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் போயிட்டு விவசாயி அப்படின்னாவே காட்டுப்பன்றி, யானை, மயில், முயல், பெருச்சாளி, குரங்கு இதுபோல் பல வன விலங்குகிட்டேருந்து விவசாயத்தை வந்து காக்கிறதுக்குள்ள இங்கே படாத பாடுபட்டுறாங்க. அதை நான் கண்ணில் நேரடியாக போய் பார்த்தேன். தண்ணியில் விழுந்துருச்சு. நண்பருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பயிர் பண்ணியிருந்தார். செம்மையாகுது, த்ரில்லாகுது லைஃபு. கிராமத்தில் அங்கே உள்ள கிணற்றுலேருந்து தாங்க குளிக்க, சமைக்க வந்து தண்ணி எடுக்கிறாங்க. அதேமாரி நாங்கள் இந்த குரங்கெல்லாம் துரத்திட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளார சமையல் வந்து ஆயிடுச்சுங்க. அதன் பிறகு நல்லா ஒயிட் ரைஸ் வச்சு அந்த சமைச்ச கறியை வச்சு சாப்பிட்டேங்க. அப்படியே அதோடைய டேஸ்ட்டே வேறு லெவலுங்க, இன்னமும் மனசில் நிற்கிது. சாப்பிட்டு முடிச்சோட்டி நம்மளுடைய டிராக்டரை எடுத்துகிட்டு காடை வந்து உழுத போயிட்டேங்க. இதை தான் அந்த காலத்தில் விவசாயிகள் வந்து காலையில் நீராக இருந்துட்டு காட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 8 மணி வாக்கில் சாப்பாடு வரும். சாப்பிட்டு மறுபடியும் வந்து உழைப்பாங்க. நல்லா வேர்க்க விரிக்க
நல்லா குமிஞ்சு நிமிர்ந்து உழைப்பாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? மதியம் நிம்மதியான ஒரு உறக்கம் மரத்துக்கு அடியில் உறங்குவாங்க. ஆனால் இப்போ நாம் வண்டி வாகனத்தில், சவுண்டில், பொல்யூஷனில், பணத்தை நோக்கி நைட்டு பகல்னு பார்க்காம தூக்கங்கெட்டு பல மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹைப்ரிட் உணவுகள், பதப்படுத்தின உணவுகள் சாப்பிட்டு இன்றைக்கி பல நோய்களோடு வாழ்ந்துட்டுருக்குறேங்க. ஆனால் அந்த காலத்தில் நோயின்றி 100, 110 ஆண்டுலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க, நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செல்வத்தை நோக்கி நம்ம